அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. இந்த மசோதாவுக்கு முழுக்க திமுக வந்து எதிராக தான் இருக்கும், இது தடை செய்வோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. திருச்செந்தூர் கோயில் வந்து எப்போ பல ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டினது, சுற்றி உள்ள இடம் எப்படி வக்போர்டுக்கு போயிருக்கோம். ஒரு கால் பாஜக சொல்றது உண்மையா இருக்குமோ அப்படின்ற மாதிரி லாஜிக்கா சிந்திக்க தோணும். என்ன பண்ணிருக்கணும்னா பாஜக என்ன பண்ணணும்னு நீங்க சொல்லி தர வேண்டாங்க ஒரு கவர்மெண்ட்டுக்கு. எங்களுக்கு உங்க வேலை என்னவோ நீங்க அதை பாருங்க. இல்ல உண்மையிலேயே திமுக இஸ்லாமியர்களுக்கு சமுதாயத்துக்கு ஆதரவா இருக்குமா இல்லையாங்கிறது பார்லிமெண்ட்ல தெரியும், சட்டமன்றத்துல தீர்மானம் நிறைவேற்றிருக்கோம். நாங்க நெஞ்ச பழந்து காட்ட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லையா? இல்ல நான் பேசிட்டு இருக்கும்போது யார்கிட்ட போன்ல பேசுறீங்களா, அவர் கொடுத்த ஐடியாவா இப்படி பேசுங்க. இல்ல டக்குன்னு தட்டுறீங்க, பெரிய வாய் தான், வாய் இல்லைன்னா நாய் கவிட்டு போயிடும். உங்களை விட்டு கீச்சிட்டு மீசிய முறிட்டு உட்காந்துருக்கீங்க. எந்த வெண்ண பேசினா எங்களுக்கு என்னங்க இங்க பாருங்க, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. தெரியாதுன்னு எங்களுக்கு தெரியல. திமுக காரனுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்றது எங்களுக்கு தெரியாது. நீங்களும் பிஜேபி வேற வரையில ஒண்ணுதானா? இதுக்கு நான் என்ன பதில் சொல்வேன்னு எதிர்பார்க்கறீங்க? அவன் பாஜக, நாங்க திமுக. நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கு வராரு, எதற்காக ராமேஸ்வரத்தில் உள்ள மசூதியில எதுக்காக அந்த பேரை வந்து மூடுனீங்க? நாங்க வந்து பெயிண்ட் அடிக்கிறோம், அந்த பெயிண்ட் தெரிச்சிருங்கிறதுனால நாங்க மூடி வச்சோம். 4 ஆண்டு ஆச்சு நாரி போனதே சாட்சின்னு சொல்லி சீமான் சொல்றாரு. தேவையில்லாம நாம் தமிழ் போய் சீமானுக்கு போனீங்கன்னா நாரி நீ சீமான்ட்டு 36 லட்சம் அவர் கொள்கையை பேசுறாரு. இவர் தாலி அரிப்பு சங்கிலி பருப்புன்னா எவன் கேட்பான் அந்த பேச்சு? பாமக எம்எல்ஏ ஒருத்தர் சதாசிவன் சொல்றாரு, ஒவ்வொரு எம்எல்ஏக்கு ஒரு கார் வாங்கி தருங்கன்னு சொல்றாங்க. நிறைய கொள்ளடிச்சு வச்சிருக்கீங்க, ஆளுக்கு ஒரு கார் வாங்கி தருங்க. தம்பி நீ பேசுறதே சரியில்லைப்பா. நாங்க என்ன மஸ்துக்கு நாங்க வாங்கி கொடுக்கணும்? கார் வாங்கி தரீங்களா மாட்டீங்களா? கஜானா காலி. கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள்? இந்தியாவிலேயே முதல் முறையாக இகாஸ் கிளவுட் 1-to-1 மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது. தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப்ஸ் சான்றிதழ்களை பெறலாம். மேலும் தொடர்பு கொள்ள www.ecoscloud.com என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள். உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் இந்திய தேசிய லீக் கட்சியினுடைய நிறுவனர் மற்றும் தலைவர் ஐயா தடா ரஹீம் அவர்கள். வணக்கம் ஐயா. மற்றும் திமுகவுக்கு ஆதரவாக பேசுவதற்காக திமுகவுடைய மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். 2 பேரும் எப்படிங்க இருக்கீங்க? நீங்க ஐயா? நான் நல்லா இல்லைங்களா? போன முறையே பார்த்தேன், திமுக முட்டு கொடுத்து நல்லா இல்லாம ஆயிட்டாங்க. எவ்வளவுதான் கொடுக்க முடியும் பாவம். முதல்ல உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். திமுக என்ன சொல்கிறாங்கன்னா, முஸ்லீம் சமுதாயத்துக்கு வந்து இந்த வகுப்பு வாரி சட்டத்திருத்த மசோதா வந்து எதிரியாக இருக்குது, அதனால் வந்து நாங்கள் அதை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 22 எம்பிக்கள் வாக்கு செலுத்திருந்தாங்க. இந்த மசோதாவுக்கு முழுக்க திமுக வந்து எதிராக தான் இருக்கும், இது தடை செய்வோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே இஸ்லாமியர்கள் வந்து திமுக ஆதரவாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஐயா? ஆனால் 40 எம்பி 39 எம்பியில் வந்து 22 பேர் தான் வாக்கு செலுத்தியிருக்காங்க. மற்ற பேர் வந்து அண்ணனுக்கு தெரிஞ்சிருக்கலாம், பானிபூரி சாப்பிட போயிட்டாங்களா, சாந்திமூர்த்துக்கு போயிட்டு இருப்பாங்க. எப்படின்றது அண்ணன் தான் விலைக்கு சொல்லுவார், அது நமக்கு தெரியல. அதாவது திமுக வந்து பாராளுமன்றத்திலையும் சரி சட்டமன்றத்திலையும் சரி இந்த வக்பு திருத்த மசோதாவுக்கு எதிராக தீர்மானம் தமிழக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றியது. பாராளுமன்றத்தில் வந்து கடுமையான முறையில் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறது எல்லாம் வரவேற்கக்கூடியது தான். அது நம்ம எதிர்க்க முடியாது இல்லை, வரவேற்கக்கூடிய ஒரு விஷயந்தான். அதே நேரத்தில் திமுக வந்து ஒரு விஷயத்தை தொடர்ந்து தவறு இழைத்துட்டு வந்திருக்கு. இப்போ இந்த விஷயம் வந்து எப்படின்னா, இன்றைக்கி சோசியல் மீடியாவில் நீங்கள் பார்க்கலாம், முஸ்லீம்கள், திமுக ஆதரவு முஸ்லீம்கள், திமுக கூட்டணிக்கு ஆதரவான முஸ்லீம்கள் மற்றும் எல்லாரும் சேர்ந்து திமுகவை வந்து வானளவே புகழ்த்துறாங்க. அதுவும் ஆராதாவுடைய பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஹைலைட் ஆகிட்டு வருகின்ற 26 சட்டமன்ற தேர்தலில் மறுபடியும் இந்த இஸ்லாமிய வாக்குகளை இலவசமாக ஆட்டையை போகிறதுக்கு உண்டான வேலையை வந்து இந்த ஒரு பிரச்சாரமே, எப்படி நீட் என்ற அந்த ஒரு பிரச்சாரத்தை வச்சு கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக அமோக வெற்றி பெற்றுதான், அதேமாரி இந்த வக்பு வாரிய திருத்த சட்டத்தை மசோதாவுக்கு திமுக எதிர்த்ததுன்றதுக்காகவே வந்து ஒட்டுமொத்த முஸ்லீம் வாக்குகளை அறுவடை பண்ணுறதுக்கு உண்டான வேலையை செய்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்க, நீங்கள் ஓட்டு வாங்குறீங்க, நீங்கள் வந்து சமூகத்துக்கு ஆதரவாக இருக்கீங்க, அதெல்லாம் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான், நம்ம அதெல்லாம் எதிர்க்கலை. அதே நேரத்தில் இந்த வக்பு திருத்த மசோதாவுக்கு எதிராக அவங்க மத்திய, அதாவது சட்ட அமைச்சர் அங்கே வந்து பாராளுமன்றத்தில் மென்ஷன் பண்ணுறது என்னென்னா, திருச்சிக்கு பக்கத்தில் உள்ள திருச்செந்துறை என்ற கிராமத்து
இருக்கக்கூடிய திருச்செந்துறை என்ற கிராமத்தில் உள்ள அந்த சொத்து வந்து மொத்தம் அந்த ஊரே இந்த திருச்செந்துறை கிராமம் வந்து வக்புக்கு சொந்தமானதுன்னு உரிமை கோர்றாங்க. எப்படி உரிமை கோர்றாங்க? வக்ஃப் போர்டு என்பது இப்படி வந்து அடுத்தவர்களுடைய சொத்துக்கள் எல்லாம் உரிமை கொண்டு அபகரிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பாராளுமன்றத்தில் ஒரு அமைச்சர் பேசுறாரு. பாராளுமன்றத்தில் சிறுபான்மையின அமைச்சரே பேசுறாரு பாராளுமன்றத்தில். அதை தொடர்ந்து சில எம்பிகளும் பேசுறாங்க. எல்லா சொத்துக்களும் வக்ஃபு சொத்துன்னு இவங்க அபகரிக்காங்க அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. இப்போ இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாண்டே இருக்காரு இல்லையா, ரங்கராஜ் பாண்டே உட்பட அவங்க என்ன சொல்றாங்க, ஆமாம் வக்ஃப் போர்டு சொத்தை வந்து வக்ஃபோடு வந்து யார் சொத்தவனாலும் ஈஸியாக அவங்க எடுக்கலாம். இப்போ இது வந்து ராஜராஜ சோழன் காலத்தில் கட்டின திருச்செந்தூர் கோயில், அந்த கோயிலை சுற்றி உள்ள இடம் எப்படி வந்து அப்போ இஸ்லாமே இந்தியாவுக்குள்ளே வரலையே, அது எப்படி வந்து அந்த சொத்து வந்து முஸ்லீம்களுக்கு வக்ஃப் போர்டுக்கு போகும் எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு என்ன சொல்றது ஒரு விதமான ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கும் போது இப்போ பார்க்குற நீங்கள் கூட கரெக்டு. திருச்செந்தூர் கோயில் வந்து எப்போ பல ஆண்டுகள் முன்னாடி கட்டினாரு. அப்போ அதை சுற்றி உள்ள இடம் எப்படி வக்ஃப் போர்டுக்கு போயிருக்கோம்? ஒரு கால் பாஜக சொல்றது உண்மையா இருக்குமோ அப்படின்ற மாதிரி லாஜிக்கா சிந்திக்க தோணும் மனுஷனை. சிந்திக்க தோணும். அப்போ இந்த விஷயத்த இப்போ கடந்த ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அங்கே இருக்கவங்க சில பேர் வந்து அந்த ரிஜிஸ்டர் பண்ணும்போது அந்த பத்திரப்பதிவு பண்ணும்போது நீங்கள் என்ஓசி அதாவது வக்ஃப் போர்டு கிட்ட இருந்து என்ஓசி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. அதுல பிரச்சனை ஆகுது. அந்த பிரச்சனையில எச் ராஜாவும் இந்து மக்கள் கட்சியின் இந்து முன்னணியினுடைய தலைவர் கட்டேஸ்வரனும் அங்க போய் உட்கார்ந்துக்கிட்டு திமுக இந்துக்களுக்கு எதிரி, எப்படி திமுக இந்துக்களுக்கு எதிரி அப்படின்ற பிரச்சாரத்தை வச்சு இது எப்படி வக்ஃப் போர்டு இடம் வரும், திமுக அப்படி பண்ணுது அப்படி பண்ணுதுன்னு ஒரு பிரச்சாரத்தை பண்ண உடனே திமுக வந்து அந்த நேரத்தில் சைலண்ட் மூடு அமைதியாயிட்டாங்க. திமுக என்ன பண்ணியிருக்கணும்னா பாஜக எச் ராஜாவும் என்ன பண்ணணும்னு நீங்க சொல்லி தர வேண்டாங்க அங்க ஒரு கவர்மெண்ட்டுக்கு. எங்களுக்கு உங்க வேலை என்னவோ நீங்க அதை பாருங்க, எங்க வேலையை நாங்க பார்த்துக்குவோம். உங்க கவர்மெண்ட் தான் அன்னைக்கு ஆட்சியில் இருந்துச்சு. 1977 தான் வகுப்பு வந்து அதை கொடுக்குறாங்க. அப்ப நீங்க தான் ஆட்சியில் இருந்தீங்க. வெறும் வாக்கு அரசியலுக்கு தான் இதை நீங்க பேசுறீங்கன்னு சொல்லி உங்க மேல குற்றச்சாட்டு. சும்மா இந்த மாதிரி கதை கட்டுறா, அவர் தான் கதை கட்டுறாரு, கதை சொல்றாருன்னு நீங்க அதுக்கு மேல கதை சொல்றீங்க. நீங்க சொம்படிக்கிறதுனா நீங்க சொம்படிங்க. இல்ல உண்மையிலேயே திமுக இஸ்லாமியர்களுக்கு சமுதாயத்துக்கு ஆதரவா இருக்கமா இல்லையாங்கிறது பார்லிமெண்ட்ல தெரியும். சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றிருக்கோம், ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்க இருக்கோம். அதை நாங்க நெஞ்ச பொழந்தெல்லாம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நாங்க நெஞ்ச பொழந்து காட்ட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லையா. நாங்க இருக்கமா இல்லையாங்கிறது அந்த மக்கள், உண்மையான மக்களுக்கு தெரியும். அவங்க பார்த்துக்குவாங்க. நீங்க ஒன்றும் முதல கண்ணீர் வடிக்க வேண்டாம். எங்களுக்கு ஆதரவு நீங்க ஒன்றும் தர வேண்டாம். உங்களை வச்சு நான் பேசிட்டு இருக்கும்போது யார்கிட்ட போன்ல பேசுறீங்களா, கொடுத்த ஐடியாவா இப்படி பேசுங்க. இல்ல யார்கிட்ட டக்குன்னு போன்ல பேசுறீங்க, இல்ல டக்குன்னு தட்டுறீங்க. இல்ல எனக்கு ஒண்ணும் புரியல. நான் சொல்றது கரெக்டா இல்லையா நியாயம் பாருங்க. அவசரப்படாது, கட்டாதீங்க. நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, அந்த திருச்செந்துறை இடம் விஷயமா இப்படி ஒரு பிரச்சனை வந்தோடனே திமுக அரசு என்ன பண்ணிருக்கணும், ஒரு குழு நியமனம் பண்ணி அது உண்மையிலே வக்ஃப் போர்டு இடமா உண்மைத்தன்மை ஆராய்ச்சி இருக்கணுமா இல்லையா, ஒரு அரசனுடைய கடமையா இல்லையா அது. அதை விட்டுட்டு கேளுங்க அவசரப்படாதீங்க. அதை விட்டுட்டு நீங்க வக்ஃப் போர்டு சேர்மன் அமைதியாருன்னா அந்த விட்டுட்டு போயிட்டாங்க. அம்மனு அந்த பிரச்சாரத்தை அப்படியே விட்டு போயிட்டாங்க. இப்ப என்ன ஆச்சு, பிஜேபியும் சரி ஆர்எஸ்எஸும் சரி இந்த ரங்கராஜ் பாண்டே போன்றவங்களும் சரி பொது வெளியில் பேசும்போது அந்த திருச்செந்துறைன்னு பேசிட்டே இருந்தாங்க. அதை தொடர்ந்து இப்ப சட்டம் கொண்டு வரும்போது அவன் பார்லிமெண்ட்ல மத்திய பாஜக அமைச்சரே பேசுறாரு என்னன்ட்டு, திருச்செந்துறையில இப்படிதான் ஆட்டையை போட்டாங்க வக்ஃப் போர்டுன்றாங்க. புரியுங்களா? அப்போ திமுகவுடைய தவறு இதுக்கு காரணமா இல்லையா? இது ஏன் சிந்திக்க மாட்டேன்றாங்க? நீங்க தான் காரணம்னு சொல்றீங்க. முட்டு கொடுக்க மாதிரி அண்ணன் மாதிரி இஸ்லாமிய சமூகத்திலயும் சில பேர் இருக்காங்க, சில பேர் இல்ல பல பேர் இருக்கானுங்க, முட்டி போட்டு முட்டு கொடுக்குறானுங்க இந்த வரையிலும். ஆனா இந்த விஷயத்தை உள்வாங்கிறது இல்லை. நான் சொல்றேன் பாத்தீங்களா, திருச்செந்துறை விஷயத்தில் திமுக ஒரு குழு போட்டு அந்த குழு விசாரணை நடத்தி அது சம்பந்தமா உயர் நீதிமன்றத்தை வழக்கு போட்டிருந்தாங்கன்னா அந்த இடம் உண்மையில வக்ஃப் போர்டுக்கு சொந்தமான இடமா இல்லையான்னு முடிவு பண்ணி தீர்ப்பு சொல்லியிருந்தீங்கன்னா அதன் பிறகு இப்ப RSS பாஜக வந்து இதே மாதிரி அபகரிச்சா எப்படிங்க அபகரிக்க முடியும் ஒரு இடத்த? வக்ஃப் போர்டு எப்படி அபகரிக்க முடியும்? ஏன்னு சொன்னா கெசட்ல இருக்கு. கெசட் என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், அரசுடைய ஆணை, அது கெசட்ல இருக்கக்கூடிய விஷயம். அதே வக்ஃப்நாமால இருக்கு. அதனாலதான் வந்து இப்போ ஏதோ திமுக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் அந்த பத்திரப்பதிவுல போய் வக்ஃப் போர்டு எடுத்து போய் எல்லாத்தையும் கொடுத்து இது எங்க இடம், நீங்க இந்த பத்திரப்பதிவு பண்ணும்போது எங்கிட்ட என்ஓசி வாங்குங்கன்னு சொன்ன மாதிரி
பிஜேபி பிரச்சாரத்தை உருவாக்குறான்னு போது திமுக என்ன பண்ணணும்? அதுக்கு நீங்க துணை போறீங்க, நீங்க இந்துக்களுக்கு எதிரி திமுக நீங்க உடனே முஸ்லிம்களுக்கு எதிரான மனநிலைக்கு ஏன் வரீங்க? நீங்க 10 வருஷத்துக்கு மேல அதிமுக ஆட்சி இருந்தது, அப்ப கூட பத்திரப்பதிவு என்ஓசி வாங்கிட்டானே அந்த பகுதியில பண்ணிட்டு இருந்தாங்க. நான் கேக்குறேன் 10 வருஷமா அப்படிதான் நடந்துட்டு இருந்தது. இதுக்கு முன்னாடி அவரை நிப்பாட்டட்டும், அதுக்கப்புறம் கேளியா பண்ணிருந்தாங்களா இல்லையா? அப்ப இவங்க என்ன பண்ணிருக்கணும்? நாங்க இப்பதான் ஆட்சிக்கு வந்திருக்கோம், இதுக்கு முன்னாடியும் தொடர்ந்து இப்படி நடந்துட்டு எத்தனை வருஷமா நடந்து 100 வருஷமா நடந்துட்டு இருந்திருக்கு. பத்திரப்பதிவும் போது என்ஓசி வாங்கி பண்றது. அங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா 3000 ஏக்கருக்கு மேல அது வக்போர்டு இடம். இப்ப பாண்டே சொல்றாரு ராஜராஜ சோழ காலத்துல தான் இருக்கலாம், அதை சுத்தி உள்ள நிலம் அண்ணனை போன்ற காமாட்சி நாயுடு அண்ணனுக்கு சொந்தமா இருந்திருக்கலாம். அண்ணனுக்கு ஏதோ பண கஷ்டம், ரஹீமுக்கு வித்துட்டாரு. ஏன் ரஹீம் வாங்கக்கூடாது? அண்ணன் சொத்தை வாங்கலாம் இல்ல, காசு கொடுத்தா வாங்கின ரஹீம் நான் வக்ஃபு பண்ணிருக்கலாமா இல்லையா? உங்களோட விருப்பம் தான், உங்க சொத்து நீங்க யாருக்குன்னா கொடுக்கலாம். ராஜ் பாண்டியனுடைய லாஜிக் மாதிரி நானும் லாஜிக்கா பேசுறேன். வாங்கியிருக்கலாம். அந்த சொத்து வக்போர்டு ஒரு 3000 ஏக்கருக்கு மேல இருந்திருக்கு. அப்போ கிராமமே எப்படி வக்பு அப்படின்றீங்க? இப்போ சென்னை முன்னாடி எடுத்துக்கிட்டீங்கன்னா, சென்னை எடுத்தீங்கன்னா மவுண்டோட சுற்றி தான் சென்னைன்றது ஒன்று இருந்தது. இன்னைக்கு சென்னைன்றது நம்ம திண்டிவனம் வரையும் சென்னை போயிடுச்சு. பெரும்பாகம் தாண்டி போதா இல்லையா? அதே மாதிரி ஒரு காலத்தில் அந்த ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கிராமம் சின்ன ஒரு தெரு அப்படிதான் இருக்காங்க உதாரணத்துக்கு. அப்போ அந்த சொத்து வக்ஃபுக்கு சொந்தமானது. அது நில உச்சவரம்பு சட்டம் கொண்டு வந்த பிறகு அந்த சொத்துலேருந்து தமிழக அரசு சில பேருக்கு பட்டா போட்டு கொடுக்குது. ஒரு கால்வாசி அரைவாசி சொத்தை பட்டா போட்டு கொடுத்துச்சு. திமுகன்னு சொல்ல முடியாது, யாரோ பட்டா போட்டு கொடுத்துட்டாங்க. நில உச்சவரம்பு சட்டம் வரும்போது யார் ஆட்சியில் இருந்தாலும் அவங்க போட்டு பட்டா போட்டு கொடுத்துட்டாங்க. கொடுத்த பிறகு மீதி சொத்து அப்படியே இருந்தது. அப்போது பத்திரப்பதிவு அங்கே யாராவது இடம் வாங்கினாலும் சரி விற்றாலும் சரி என்ஓசி யார்கிட்ட வாங்கினா வக்போர்டு கிட்ட வாங்கணும். இதுதான் முறை, புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது இப்போ திமுக ஆட்சிக்கு வந்தோடனே நீங்கள் எச் ராஜாவையும் கடேஸ்வரனையும் கண்டு நடுங்கி பயந்து சைலண்ட் மூடுக்கு போனதுனால தான் இன்னைக்கு அவங்க பார்லிமெண்ட்டில் இந்த சட்டம் கொண்டு வரதுக்கு மூல காரணமா இல்லையா? அப்போ நீங்கள் இன்னைக்கு எதிர்க்கிறீங்கன்னு நான் ஆதரிக்கிறேன். அந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்தது எதிர்க்கிறீங்கிறதுக்கு நான் ஆதரிக்கிறேன். அதே நேரத்தில் இந்த சட்ட திருத்தத்துக்கு முக்கிய மூல காரணம்னு பாஜக குற்றம் சொல்றாங்க. ஏதாவது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் திமுக உறுப்பினராவது அங்கே எழுந்துட்டையோ என்னையா சொல்ற நீ திருச்செந்துறை விஷயத்தை நீ ஏன் எடுக்கிற? உங்களை விட்டு கீச்சிட்டு மியூசியம் முறிக்கிட்டு உட்காந்துருக்கீங்க. திருச்செந்துறை விஷயத்துக்கு என்னையா பேசுறீங்க? திருச்செந்துறை விஷயம் வக்போர்டு இறந்தான்னு சொல்லி பேசுறதுக்கு ஒரு ஆண்மை உள்ள ஒரு எம்பியாச்சும் அங்க பாராளுமன்றத்தில் இருக்காங்களா? கற்றதில்லை. ஆண்மை உள்ள ஒரு எம்பி பேசணுமா இல்லையாங்க? உங்களை தானே இங்க காரி தூக்குறான் திமுகவை. இல்ல ஒரு மட்டும் இப்ப உங்களுடைய அறநிலையத்துறை அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, இந்துக்களுடைய சொத்துக்களை நாங்க 36,000 ஏக்கர் நாங்க மீட்டிருக்கோம்னு சொல்றீங்க. அப்ப இஸ்லாமியோட சொத்துக்களை மூக்க வேண்டிய உங்களோட கடமை இல்லையா? அதையே நீங்க மீட்கல? பொறுமையா கேளு. இவர் பேசிட்டார்ல, இவர் பேசுகிறதுக்கு நான் சொல்கிறேன். நாங்கள் சைலண்ட்டு மூடுக்கு போயிட்டோன்னு சொல்கிறாரு. இப்போ என்ஓசி இல்லாமல் பத்திரப்பதிவு செய்கிறாங்களா? எனக்கு அதுக்கு பதில் வேணும். நாங்கள் ஐஜி ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு என்ஓசி இல்லாமல் நீங்கள் பத்திரம் பதிஞ்சு கொடுங்க அப்படின்னு நாங்கள் எதுவும் தக்கிது அனுப்பிச்சிருக்கோமா? அனுப்பல இல்லை. பார்லிமெண்ட்ல அமைச்சர் பேசும்போது நீங்க என்ன பேசலாம், எந்த வெண்ண பேசினா எங்களுக்கு என்னங்க? 39 எம்பி எதுக்கு? இங்க பாருங்க, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அந்த எம்பிகளுக்கு தெரியாதுன்னு எங்களுக்கு தெரியும். பாருங்க, திமுக காரனுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு எங்களுக்கு தெரியும். வெறிய வாய் தான், வாய் இல்லைன்னா நாய் கவிட்டு போயிடும் உங்களை. சோசியல் மீடியால உட்காந்து இதை செஞ்சோம் அதை செஞ்சோன்னு சொல்றதுக்கு தான் திமுக. இங்க பாரு, நம்ம பேசணுன்னா நம்ம இன்ன சப்ஜெக்ட் பேசணும்னு ஒரு ஒத்துழைப்பு தீர்மானம் இல்லை ஒரு கொஸ்டின்னு சொல்லி நம்ம கொடுப்போம். ஒரு அமைச்சர் பேசுறதுக்கு எதுவும் கொடுக்க வேண்டியதில்லை. அவன் பாட்டுக்கு எந்திரிச்சு அவன் பாட்டுக்கு பேசிடுவான். ஆனால் பதில் கொடுக்கலாம் இல்லை அமைச்சர் பேசுறதுக்கு? அமைச்சர் பேசுறதுக்கு பதில் கொடுக்கலாம் இல்லை? பதில் கொடுக்கலான்னா விஷயம் தெரியாம என்னத்தை போய் அங்க இருக்க எம்பிகளுக்கு தெரியணும்ல. அந்த 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 தொகுதியினுடைய எம்பிக்கு தான் தெரிஞ்சிருக்கணும். அந்த தொகுதியினுடைய எம்பிக்கு தெரியாம இருந்திருந்தா என்ன பண்றது? நீங்க ஏதாவது ரெப்ரசன்ட் பண்ணிருக்கணும். ஏதாவது முஸ்லிம் சகோதரர்களோ கவர்மெண்ட் இவங்க நடத்துறாங்க, எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. எங்களுக்கு தமிழ்நாட்டுல பாரு, எங்களுக்கு இருமையா தமிழ்நாட்டுல சொத்து இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்க சொத்து பதிவுத்துறையினுடைய கண்ட்ரோலில் இருக்குது. பதிவுத்துறை அதுக்கு என்ஓசி வக்ஃப் வாரியம் கொடுத்தா தான் பத்திரம் பதிய முடியும். அப்படி இல்லைன்னா பதிய முடியாது. ரெண்டாவது, இது எல்லாம் இப்போ இந்த சொத்தில் கிரைய பத்திரங்கள்லாம் போடுறதுக்கு முடியாது. எல்லாமே லீஸு டாக்குமெண்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணலாம். இடத்து வாடகை லீஸுன்னு தான் பதிய முடியும். அதுக்கு கூட என்ஓசி வேணும்.
அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி வந்து அவன் பாண்டே பேசுகிறாரு, எச் ராஜா பேசுகிறான்னா அவங்களுக்கு எப்பயுமே அது மட்டும் இல்லாமல் இந்து அதையும் ஆட்டையை போட பார்க்குறானுங்க, முஸ்லீம் சொத்தையும் ஆட்டை போடணுங்கிறான், இந்து சொத்தையும் ஆட்டை போடணுங்கிறான். ஆட்டையை போடுவானுங்க சரியா? ஆட்டையை போடுற பசங்க அவங்க எல்லாத்தையும் தான் ஆட்டையை போடுவான். முடிஞ்ச அவங்க அப்பா சாவுக்கு தான் முதல்வர் போய் நின்னாரு முதல்ல. ஏங்க இதுல என்னங்க இருக்கு? இதெல்லாம் மனித நேயம் சார். இங்க பாருங்க, திமுக கூட்டத்தில் ரங்கராஜ் பாண்டியை கூப்பிட்டது சைதாப்பேட்டையில். நான் தான் சொல்றேனே, ரெண்டு பேரும் வேற வேறையா, ரெண்டு பேரும் ஒன்று தானே? நீங்களும் பிஜேபி வேற வேறையில ஒன்று தானா? கண்ணே இதுக்கு நான் என்ன பதில் சொல்வேன்னு எதிர்பார்க்குறீங்க? சொல்லுங்க. அவங்க யாரு, நாங்க யாரு? அவன் பாஜக, நாங்க திமுக. நாங்க ரெண்டு பேரும் ஒன்னாலாம் போக முடியாது. ஒரு தண்டவாளத்துல ஒரு ரயில், ரெண்டு தண்டவாளத்துல ரயில் வராத தண்டவாளத்துக்கு தலை வைப்பீங்க. தலை வைப்போம். நீங்க அதை போட்டோ நீங்க அடிக்கிற கொள்ள காசெல்லாம் வந்து பாஜக மூலியமா தான். ஆமா, பாஜக மூலியமா சுவிஸ் பேங்குக்கு போகுது, அதுக்கப்புறம் லண்டன் பேங்குக்கு போகுது, துபாய்க்கு போகுது. அதான் வெளிநாடு யுனைடெட் கிங்டமுக்கு போகுது, அதே மாதிரி யூஎஸ்க்கு போகுது, எல்லாத்துக்கும் போகுது. நீங்க தான் அவாலா பண்ணி அனுப்பிச்சு வச்சிங்க இல்லையா? 2-3 நாள் நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கு வராரு. எதற்காக ராமேஸ்வரத்தில் உள்ள அந்த பாம்பேன் பாலத்தில் அந்த மசூதியில் எதுக்காக அந்த பேரை வந்து மூடுனீங்க? நாங்க ஒன்றும் மூடலை, வேற யார் அவங்களே மூடிட்டாங்க. அவங்க மசூதி நிர்வாகம் வந்து அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு, கேட்கலையா நீங்க? அவர் வந்து நாங்கள் வந்து பெயிண்ட் அடிக்கிறோம், அந்த பெயிண்ட் தெரிச்சிருங்கிறதுனால நாங்கள் மூடி வச்சோம். உண்மையாங்கய்யா அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிரிக்காம சொல்லுங்க. பாக்குறேன், நான் என்ன சிரிக்கிறேன்? நான் எதுக்கு சிரிக்கிறேன்? நான் வாய் திறந்தாலும் சிரிக்கிறேன். பாருங்க, நீங்க எப்பயுமே நாங்க வந்து நீங்க எங்களுக்கு குல்லா போடுறாள், இப்போ குல்லா வச்சு விட்டீங்கல்ல, அது மாதிரி நீங்க குல்லா வச்சு இப்ப எங்களை குல்லா போட்டுருக்கீங்க. நாங்க குல்லா போடல தம்பி, நாங்க போடல. அவரு மாப்பிள்ள சீமான் தான் குல்லா போட்டுக்கிட்டு இருக்காரு எல்லாத்தையும். அவரை பார்த்து பயப்படுறீங்க, எல்லா விஷயத்திலும் பயப்படுறீங்க. அவர் பயப்படுறாங்க. மேல்பாதியில திரௌபதி அம்மன் கோவில்ல ஆலய நுழைவு போராட்டம் அறிவிச்சாரு. அடுத்த நிமிஷமே நாங்க வந்து கோயில் அனுமதிக்கிறோம்னு சொல்லிட்டீங்க. எல்லாத்துக்கும் 15 நாளைக்கு முன்னாடியே அங்க ஊர் கூட்டத்தை போட்டு நாங்க பேசி முடிச்சோம். ஏன் அதை அறிவிக்காம வச்சிருந்தீங்க? அந்த மாதிரி அறிவிப்பா இங்க பாரு, நாங்க வந்து ஊர் கூட்டத்தை போட்டு முடிவு பண்ணி நாங்க திறக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்லுங்க. தேவையில்லாம 40 விஷயத்துக்கு போய் சீமானுக்கு போனீங்கன்னா நாரிடுவீங்க. நாங்க நார மாட்டோம், நீங்க தான் நாருவீங்க. கிழிச்சு போட்டுருவாங்க. சும்மா இருங்க. எங்களுக்கு கிழிக்க தெரியாது, உங்களுக்கு தான் கிழிக்க தெரியுமா? என்ன அட சும்மா இருமையா, நீங்க சால்ரா போடுறீங்க, அப்படி சால்ரா போட்டு நீங்க போய் அவரு கேட்ட கேள்வி மோடி வராருன்றதுக்காக ஏன் திரை போட்டு? நாங்க திரைய மூடலப்பா, எங்களுக்கும் அதுக்கும் எந்த விதமான துளி கூட சம்பந்தம் இல்லை. ஆனா இவங்க எல்லாமே எங்களை தான் தூத்துறாங்க. ஏன் நீங்களே மூடிட்டு அவங்க மேல பழி போடுறீங்கன்னு சொல்றாங்க. திரை வந்து இது கூட பாருங்க, இந்த திமுகவுக்குன்னு சொல்லி அண்ணா அறிவழி அடிமை முஸ்லீம் அடிமைகள் இருக்கானுங்க கொஞ்சம் பேர். அந்த பயலுங்க ஒரு வீடியோ போட்டு விட்டானுங்க. என்னன்னா, அந்த முத்தவலி அந்த தலைவருக்கு ஃபோன் பண்ணி அவர் தலைவர் சொல்ற பராமத்து பணிக்காக தான் நாங்கள் மூடணும் அப்படின்னு சொல்றாரு. அதை வச்சுட்டு ஃபுல்லாக வந்து இவங்க எப்படின்னு சொன்னால், அதை முழு பூசணிக்காய் சோத்தில் மறைக்கிற கதையா இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த வீடியோவை போட்டு திமுக அடிமைகள் அந்த வீடியோவை போட்டு பாருங்க அந்த மசூதியுடைய நிர்வாகியே அப்படி சொல்லிட்டாரு, தடா ரஹீம் வந்து பொய்யா பரப்புறாரு, திமுக எதிராக பேசுகிறாரு, அப்படியே விஷயம் பெரிய பரப்புரை பண்ணுறானுங்க வைங்களா சோசியல் மீடியாவில். நான் கேட்குறேன், இந்த கடிதம் நான் அனுப்பின கடிதம் இல்லை, இந்த கடிதம் நான் அனுப்பின கடிதம் இல்லை. இந்த கடிதம் யார் அனுப்புகிறான்னு சொன்னால் காவல் ஆய்வாளர். எந்த காவல் ஆய்வாளர்? மண்டபம் காவல் நிலைய ஆய்வாளர் அனுப்புகிறாரு. அவர் இந்த கடிதத்தில் தெளிவாக சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, ஆனால் மோடின்ற விஷயத்தை சொல்ல, அந்த எழுத்துக்கள் வந்து இருக்கிறதுனால என்ன, அந்த எழுத்துக்கள் இருக்கிறதுனால கப்பல் படகு போன்ற வரும்போது அந்த ஒளிப்பட்டு திசை மாறுறாங்க. அதனால் நாங்கள் வந்து அதை வந்து நீக்கணும், இல்லை திரை போட்டு மூட சொன்னோம். மசூதி நிர்வாகம் திரை போட்டு மூடி வச்சிருக்கு. ஆனால் இவங்க எப்படி வீடியோவை பரப்புகிறாங்க? இவர் சொல்றாருல, அப்படியே இவர் சொன்னாலும் கூட இல்லை, படித்தது இல்லை. அதே இது பாருங்க, தேதி என்ன, கையெழுத்து தேதி, லெட்டர் கையெழுத்து தேதி 16/3. இது எப்போ மூணுனது சொல்லுங்க. இது 4 நாளைக்கு முன்னாடி. அதுதாங்க இந்த கடிதம் என்னன்னா, அதாவது அதை மூடுங்க இல்லை கழட்டு, இது அது அறிவிச்சிருக்காங்க, புரியுதுங்களா? மூடுங்க இல்லைன்னு சொன்னால் அதை துணி போட்டு மூடுங்கன்னு அறிவிச்சிருக்காங்க. ரெக்கார்டுக்கே கொடுத்துருக்காங்க அந்த ஜமாத்துக்கு. அதன் பிறகு கேளுங்க, அதன் பிறகுதான் ஜமாத் துணி போட்டே மூடி இருக்கு. சரி, மூடுனீங்க,
இந்த மாதிரி இது. அப்போ நீங்க ஏன் அப்படி ஒரு பிரச்சாரத்தை உருவாக்குறீங்க? நாங்க எங்க பிரச்சாரத்தை உருவாக்குறோம்? உங்க ஆள் சொல்றாங்க பள்ளிவாசல் நிர்வாகம். இங்க பாருங்க, பள்ளிவாசல் நிர்வாகி சொல்றான், நாங்க முஸ்லீம் திமுக சொல்லாதீங்க. உங்க பள்ளிவாசல் நிர்வாகி சொல்லியிருக்காங்க. அண்ணா அறிவாளி அடிமைகள், ஹவாலா வியாபாரிகள், இந்த அயோக்கிய பயல்கள்லாம் சேர்ந்து திமுக முட்டு கொடுக்குறானுங்க. முட்டு கொடுத்து ஒரே பிரச்சாரம் என்னன்னா பொய் பிரச்சாரம். அப்ப இதுக்கு இவரு ஆய்வாளர் கொடுத்தது என்ன? ஆய்வாளர் எப்ப கொடுத்திருக்காரு? 16/3 கொடுத்த லெட்டர். 16/3 கொடுத்தது. அப்ப இவர் இங்க வர்றதே டைமே கிடையாது. கேளுங்க, எப்பவுமே பிரதமர் எல்லாம் வராருன்னு சொன்னா உடனே அன்னைக்கு தான் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. பிரதமர் வராருன்னு போது அந்த டேட் பிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் 1 month பிஃபோரே எல்லா விஷயமும் முடிப்பாங்க. ஏன்னா கடந்த முறை சீனா அதிபரும் பிரதமர் மோடியும் நம்ம மகாபலிபுரம் வரும்போது 1 மாசத்துக்கு முன்னாடியே எல்லா வேலைகளும் நடந்தது. உங்களுக்கு தெரியும், அந்த பாதைகள், அந்த பாதையில் இருக்கக்கூடிய போர்டு அது எடுத்து நீக்கிறாங்களா இல்லையா? அதே வேலையை தான் இங்கே செய்கிறாங்க. புரியுதுங்களா? இப்போ நேற்று அந்த சர்ச்சையாச்சு. நம்ம நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் கடுமையான அறிக்கையை விட்டாரு. இவனுங்க என்ன பண்ணிட்டானுங்க, கையும் ஓடல காலும் ஓடாம உடனே அதை நீக்கிட்டாங்க. பயந்துட்டாங்களா சீமானை பார்த்து? இல்ல பயந்துட்டீங்களா சீமானை பார்த்து? பயமா இல்ல முறுக்குங்க, மீசை முறுக்கிதான் பாருங்க. தம்பி, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிறந்த அன்னைக்கே எனக்கெல்லாம் பயம் போயிடுச்சு. ஒரு நாள்லயே பிறந்த ஒரு நாள்ல பயம் போயிடுச்சு. ஆமா, ஏன்னா பிறந்தாச்சுன்னா என்னைக்கா ஒரு நாளைக்கு இறப்பு இருக்கு. அது நாளைக்கு என்ன, இன்னைக்கு என்ன, என்னைக்கு செத்தா என்னையா, சாவுதாயா. நீங்க செத்தா பிரச்சனை இல்ல, நீங்க ஆட்சியில இருந்துட்டு மக்கள் எல்லாம் சாவடிக்கிறீங்களா? எந்த மக்கள் செத்து போயிட்டான்னு உங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணான். அட ஆமையா, நீ கட்சி வளர்க்கணும், உன் கட்சியை வளர்க்கணுங்கிறதுக்காக நீ எங்களை இல்லாததெல்லாம் மண்ணை வாரி தூத்திக்கிட்டு நீயும் துணைக்கு இந்த பாயும் வச்சுக்கிட்டு நீ அநியாயம் பண்றீங்க. சும்மா இந்த வேலையெல்லாம் வச்சுக்காது. மாப்பிள்ள பண்ற வேலை ரொம்ப மோசமான இல்லை. ஆமா, மாப்பிள்ள என்ன சொன்னாரு? நாம் தமிழர், எங்களுக்கு ஜாதி இல்லை, மதம் இல்லை, மொழி தான் முக்கியம் அப்படின்னாரு. இப்ப மொழி மாத்திரம் முக்கியம்னாக்க அப்ப இன்னைக்கு ஜாதிக்கார தலைவர்கள் எல்லாம் இன்னைக்கு ஒண்ணு சேர்த்து வச்சுக்கிட்டு கட்சி. நீங்க காமாட்சி நாயுடு வச்சிருக்கீங்க, காமாட்சி வச்சுக்கிட்டு. நான் சொல்றேனே, நான் தான் நாயுடு. அதனாலதான் எனக்கு எங்க கட்சியில எனக்கு பொறுப்பு இல்லை. அது எனக்கு தெரியும். ஆமா, நாயுடுன்னு சொன்னா எனக்கு பொறுப்பு இல்லை. நான் காமாட்சின்னு சொன்னா எனக்கு பொறுப்பு இருக்கு. அது தெரியுமா? எனக்கு என்னத்துக்கு பொறுப்பு? எனக்கு வேண்டியதுல எனக்கு பொறுப்பு வேணாம், அந்த பருப்பும் வேணாம். சரி, உங்களை வீழ்த்துறதுக்காக அதிமுக இன்னைக்கு பாஜக கூட்டணி வைக்க போறாங்களாம். வலுவான ஒரு கூட்டணி அமைச்சு உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. அதாவது பாஜக அதிமுக பாஜக கூட கூட்டணியா போயிடுச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். வெற்றி வாய்ப்பு ரொம்ப ஈஸி. சிறுபான்மை முஸ்லிம்கள் வாக்கு இருக்க இலவசமா அறுவடை பண்ணலாம். ஈஸியான வெற்றி. கூட்டணி வைக்கிறோம் வைக்கலங்கிறது நீ யாரையா சொல்றதுக்கு? உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமாவளவர்களும் வைகோ அவர்களும் செல்வ பிறந்தையா அவர்களும் அவங்களுக்கு எல்லாம் ஒரு கட்சி இருக்குதுன்றதை மறந்துட்டு திமுகவை சேர்ந்த ஸ்டாலின் அவர்களுக்கு முட்டு கொடுத்துட்டு எதுக்காக இந்த அளவுக்கு உங்க கட்சியை வளர்க்க பாடுபடுறாங்க? அந்த அளவுக்கு எங்க கட்சியிலோட அவங்க இதா இருக்கோம், ஒன்னா இணைஞ்சிட்டோம். ஒன்னா இணைஞ்சிட்டாங்களா? இணைச்சிட்டீங்க ஒன்னா? கட்சியை இணைக்கல. அந்த அந்த கொள்கை எதை வச்சு இணைச்சிங்க? கொள்கை, திராவிட கொள்கையினுடைய அமைப்பு. திராவிட கொள்கையா? அதான் ரெண்டு கொள்கை சொல்லுங்க. கத்திரிக்காயும் கருவாடும். ஆமா ஆமா. கொள்ளையடிக்கிறது ஒரு கொள்கை, கொள்ளையடிப்பது ஒரு கொள்கை. கொள்ளையடித்த பணத்தை ஹவாலா மூலியமாக சுவிஸ் வங்கிக்கு கடத்துறது 2வது கொள்கை. இது போனதான் மக்கள் எந்த அரசு நல்ல அரசுன்னு தேர்ந்தெடுக்காம இந்த நிருபர்களும் இந்த அரசுல இருக்கக்கூடிய சில பன்னாடைகளும் பண்ற வியாபாரம். நீ சீமான்ட்டு 36 லட்சம் மக்கள் அவர் கொள்கையை பேசுறாரு. இவர் தாலி அரிப்பு சங்கிலி பருப்புன்னா எவன் கேட்பான்? தாலி அரிப்பு சங்கிலி பருப்பு எல்லாத்தையும் சங்கிலி பருப்பு பருப்பு இல்ல சங்கிலி பருப்புன்னு தான் கையா பேசு. எல்லாத்தையும் அந்த பருப்பு உறுப்பெல்லாம் புடிச்சு தான் உள்ள போட்டு என்கவுண்டர் பண்ணியாச்சு. சரியா? என்கவுண்டர் பண்ணீங்களா? நாங்க யாரையும் விட்டு வைக்கல. புரியுதா? யாரையும் விட்டு வைக்கலையா? இங்க பாரு, எங்க அரசை பொறுத்த மட்டும் எதிர்த்து கேள்வி பேசினா கொண்டு போய் சாக்கடை கொட்டுவீங்க, என்கவுண்டர்ல போடுவீங்க. இதுதான் உங்க வேலை. என்கவுண்டர்ல போட வேண்டிய சங்கர் வீட்டுல யார் போட்டா? நீங்க தான் திமுக போட்டிங்கன்றாங்க. நீ 5 நேரம் தொழுகை பண்ணீங்கன்னா உனக்கு அறிவு இருக்கு. நீ 1 நேரம் தான் தொழுகை. அதுவும் யார் சொன்ன 5 நேரம் எங்க தொழுகை பண்றீங்க? நான் ஒரு நாள் இல்ல இல்ல, இறைவன் அருள் இருந்தா தான் உனக்கு நல்லது பேச வரும். இறை அருள் இவருக்கு இறை அருள் நிறைய இருக்குல்ல. அவர் சத்தியம் பண்ண சொல்லுவா இது திமுக தொடர்பு இல்ல, திமுக போலீஸ்க்கு தொடர்பு. சரி, அப்படியே நீங்க செய்யலனா கூட அந்த வாரண்ட் போடும்போது ஈஸியா சம்மன் கிடைக்கிற மாதிரி வாரண்ட் போடுறீங்க. அவங்க புடி வாரண்டே போடல, 5 பேர் மேலதான் வழக்கு போடுறீங்க. முக்கியமான குற்றவாளி
கைது பண்ணவே இல்ல. உங்களுக்கு சவுக்கு சங்கர் சம்பந்தம் இல்லையா? சேனலே மூடிட்டாரு பாவம். உங்களை எதிர்த்து கேள்வி கேட்டா சாக்கடை ஊத்துவீங்களா? சவுக்கு சங்கர் மாதிரி ஒரு நல்ல மனுஷனை இந்த நாட்டிலேயே பார்க்க முடியாதுன்னு என் பக்கத்துல இருக்கவர் சொல்லுவாரு. நீங்க என்ன சொல்றீங்க? நான் சவுக்கு சங்கர் மாதிரி ஒரு நன்றி கட்ட மனிதரை இந்த உலகத்துல காணவே இயலாது. 4 ஆண்டு ஆச்சு நாரி போனதே சாட்சின்னு சொல்லி சீமான் சொல்றாரு. இங்க பாரு, அவரு என்ன வேணாலும் மாப்பிள்ள பேசட்டும், அவர் ஆட்சியில அந்த வழி தான் அவருக்கு தெரியும். எது ஆட்சியில இருந்தா தான் அந்த வழி தெரியும். ஆட்சியில் இல்லாம ஒரு நாளை விட்டு பார்க்கறதுக்கு மக்கள் வாக்களிக்கணுமே. மக்கள் வாக்களிச்சாதான் நீ வெற்றி அடைய முடியும். வழி தெரியும்னா நீ மக்கள்கிட்ட ஓட்ட வாங்கி ஜெயிச்சு வந்து உட்காருங்க, அப்ப தெரியும். இந்த இவர மாதிரி உட்காந்து ஊழல் உட்காந்துட்டு அப்படியே ஊழல் விட்டுட்டு போறதுங்கிறது பிரச்சனை இல்ல. இப்ப நீங்க காசு கொடுத்து ஓட்டுவாங்களே, கூட்டணி வைக்கல, நாங்க காசு கொடுக்குறோம், நாங்க கூட்டணி வைக்கிறோம், நாங்க காசு கொடுக்குறோம், நீ அதை செய்ய யாரு வேணாம்னா. ஒரு பொதுத்துறதுக்கு 5000 கோடி திமுக செலவு பண்றேன். எந்த காசு பாரு, 5000 செலவு பண்றோம், 10000 கோடி செலவு பண்றோம், 1 லட்சம் கோடி செலவு பண்றோம், 10 லட்சம் கோடி செலவு பண்றோம்னா அது எங்க கட்சி, எங்களுடைய கட்சி வளர்ச்சி. காசு எங்க தொண்டர்கள் கட்சி வளர்ச்சி கொடுக்குறோம், நிதி கொடுக்குறோம். ஒரு மெம்பர்ஷிப்புக்கே 250 ரூபா வாங்குறோம். ஒரு கட்சியில ஒரு மெம்பர் வந்து சேர்க்கறதுக்கு வருஷத்துக்கு 250 ரூபா. இல்ல, கட்சியில தொண்டர்கள் தான் காசு கொடுக்குறான்னு சொல்றீங்களா? தொண்டர்களுக்கு காசு எங்க வருது? உறுப்பினர் அட்டைக்கே 250 ரூபாயா? 250 ரூபா. ஆமா ஆமா. ஒரு எல்லாத்துலயும் ஊழல் தான். ஊழல் என்ன மசூல் இருக்கு, இதுல என்ன ஊழல் இருக்கு? எங்க கட்சிக்கு காசு வாங்குற கட்சி ஒரே கட்சி திமுக. ஆமா, நான் ஊழல் கண்ணியமான வார்த்தை திருடுன்னு சொல்லுங்க. அப்பதான் நீங்க திருடுறதுக்கு எங்களை சாட்சி கொடுக்குறீங்களா? நீங்க திருடவே இல்லைங்களா? உங்க செந்தில் பாலாஜி அவர்கள் 11 மணிக்கு எங்க ஐயா முதல்வரா பதவி ஏற்ற 11:05 போய் நீ மனநல்லு எவன் கேட்கறான் நான் பாக்குறேன்னு சொல்லி பேசினார். அதெல்லாம் என்ன? இங்க பாரு, அதெல்லாம் வந்து தனி மனிதருடையதெல்லாம். தனி மனிதரா? ஏரி கோலங்கிறது மக்களுக்கானது. அங்க போய் மண்ணல்ற அதிகாரத்தை உங்களுக்கு யாரு கொடுத்தது? மண் இல்லாம அப்புறம் என்ன மயிரை அள்ளுவாங்க? மண்ணை தான் போய் அள்ளுவாங்க. அதுக்கு திருட்டுத்தனமா இல்லைங்களா? திருட்டுத்தனமா என்னத்துக்கு அள்ள வேண்டியிருக்கு? திருட்டுத்தனமா என்ன ராத்திரில 12-1 மணிக்கா போய் அள்ளிட்டு வந்தேன், அமௌண்ட் சாக்கில் வச்சு அள்ளிட்டு வந்தேன். சும்மா என்ன திருட்டுத்தனமா நல்ல பப்ளிக்கா தான் அல்றான். என்ன இருக்குது? இருக்குது லைசன்ஸ் வாங்குறான், அல்றான். லைசன்ஸ் இல்லாம அல்றானா போலீஸ் பிடிக்கும். எங்க தப்பு நடந்தாலும் அதுக்கு ஆணி வேறு பார்த்தா திமுக தான் நிக்குது. இந்தப்பா, நாங்க ஆளுங்கட்சியா இருக்கோம், ஆண்டுகிட்டு இருக்கோம். எவ்வளவு வருஷம் ஆளுவீங்க? எவ்வளவு வருஷம் ஆடுவீங்க? எங்க சுத்தினாலும் கண்டமுனுறான் கவுட்டுக்குள்ளதான் வரணுமா? தேனி மாவட்டத்துல நான் என்ன சொல்றேன், ஆளுங்கட்சி நாங்கன்னு நீங்க சொல்ல வேண்டானே. உங்க விரல்ல இருக்கக்கூடிய வைரம் வந்ததை பார்த்தா நீங்க ஆளுங்கட்சின்னு தெரிஞ்சுக்கிட்டோன்றேன். ஐயா, நான் இந்த திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே இருக்கும். பாருங்க, என் வீடியோ எடுத்து பாருங்க. 2016 நான் அந்த கட்சியில் இணையும் போதே இருக்கும். பாமகோட எம்எல்ஏ ஒருத்தர் சதாசிவன் சொல்றாரு, எங்களுக்கு வந்து ஒவ்வொரு தொகுதி அலையிறதுக்கு 65 கிலோமீட்டர் 70 கிலோமீட்டர் நாங்கள் நடக்க ரொம்ப சிரமமா இருக்குது. ஒவ்வொரு எம்எல்ஏக்கு ஒரு கார் வாங்கி தருங்கன்னு சொல்றாங்க. நிறைய கொள்ளடிச்சு வச்சிருக்கீங்களா? ஆளுக்கு ஒரு கார் வாங்கி தந்தா? தம்பி, நீ பேசுகிறதே சரியில்லைப்பா, நீ முடிச்சுக்கோ. நீ என்ன கொள்ளையடிச்சு வச்சிருக்கோம், கொலை பண்ணி வச்சிருக்கோன்ற என்ன நாங்கள் என்ன மஸ்துக்கு நாங்கள் வாங்கி கொடுக்கணும்? அவங்க என்ன கேட்குறாரு? அரசாங்கம் வாங்கி கொடுன்னு கேட்குறாரு. அதுக்கு நீ என்னது கொள்ளையடிச்சு வச்சிருக்கோம்? பாரு, 4 கோடி 10 கோடி அரசாங்க கார் இல்லை, புரிஞ்சுக்கோ. அது அவருடைய சொந்த காது, அவர் வாங்கி வச்சிருக்காரு. இன்கம் டாக்ஸ் ரைடு போன 2 வேட்டி சட்டை, 1 செட் செருப்பு, ஒரு வாட்ச், அவ்வளவுதான் இருக்குது. இப்ப 10 கோடியில ஸ்டாலின் சொத்து இருக்குன்னு சொல்றீங்க. இங்க பாரு, 10 கோடியில சொத்து இருக்கா 100 கோடியில சொத்து இருக்காங்கிறது எனக்கு தெரியாது. இப்ப நீங்க தான் சொன்னீங்க அவர் சொந்த காசு. ஆமா, அது காரு அவருடைய சொந்த காரு தான். அது ரைடு போகும்போது ஃப்ரெண்டோட கார் சொன்னாங்க. இங்க பாரு, அவருடைய ஃப்ரெண்டு நேருடைய கார் தான் அது. நேரு தான் ஜவஹர்லால் நேருவா? திருச்சி அவர் வளைச்சு போட்டிருக்காரு. திருச்சியே வளைச்சி போட்டிருக்காரு. இது 10வது இன்ச்சில் வக்போர்டு நிலத்துல தான் கலைஞர் அறிமுகமே கட்டி வச்சிருக்காங்க. உங்களுக்கு என்ன தெரியும்? நேரு வந்து பரம்பரை விவசாயி. அவங்க கிட்டத்தட்ட எனக்கு தெரியவே ஒரு 50 வருஷமா. ஜவஹர்லால் நேரு சொல்றீங்க? ஜவஹர்லால் நேரு இல்லைங்க. ஜவஹர்லால் நேரு ஜவஹர்லால் நேரு அவங்க பாட்டையும் முப்பாட்டையும் காலத்துல இருந்து பணக்காரன். ஏப்பா, இங்க பாரு, சரி சொல்லுங்க, கார் வாங்கி தரீங்களா மாட்டீங்களா? பெரிய விவசாய குடும்பம் சார். அப்பமே அவங்க பண்ணும்போதே அந்த லால்குடி ஏரியாவில் ஏகப்பட்ட சொத்துங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை.
கஜானா காலி. ஏற்கனவே ஒன்றிய அரசு கஜானா இருப்பா, ஒன்றிய பெரியாருக்கு வந்து எல்லாத்துக்கும் செலவுக்கு நாங்க வைப்போம். அதில் உனக்கு என்ன இருக்கு? அதுக்கு எம்எல்ஏவுக்கு வந்து அதெல்லாம் பண்ண இயலாது. எம்எல்ஏவுக்கு வந்து ஒன்றும் நாங்கள் பண்ண மாட்டோம். பேனர்ஸ்ல ஏன் வைக்கலங்க? சம்பளம் கொடுக்குறோம்ல, அப்புறம் என்ன? பணம் இல்லை, கஜானா காலி, அதனால செலவு வைக்கல. என்ன அவர் சொல்லுவார், சீமானால தான் வைக்கல பாரு. அவர் பிடிங்கி போட்டு அப்புறம் இங்கே வெளியில் விட்டுருவோமாக்கு நாங்கள். அவர் வேற அப்படியே வந்துடுவாராக்கும். என்ன பண்ணுவோமா? பெர்மனெண்டா அவருக்கு அங்கே ஒரு அனுப்பிச்சிடும். இங்கே பாரு, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. எங்கள் அரசுன்னு இல்லை, எந்த ஒரு அரசும் பண்ணணும்னு சொன்னால் பண்ணிடலாம். யாருமே அதெல்லாம் அவரை பண்ணணும்னு எங்களுக்கு ஒன்றும் ஆத்திரம் இல்லை. பண்ண சில வைக்க பணம் இல்லை, இதுதான் கூட வைக்கிறோம். பேனா சில வைக்க தான் பணம் இல்லைங்கிற, பணம் கூட வைக்கிறோம். பணம் இல்லைன்னு சொல்றது ஏற்றுக்க முடியாது. ஒன்று சீமான் பிடிங்கி போட்டு வந்த பயம் இருந்துக்கணும். இல்லைன்னு சொன்னால் வாஸ்து சரியில்லைன்னு சொல்லி தடுத்து நிறுத்திருக்கலாம். இது 2 காரணம் தான். வாஸ்துவா சீமானா இதை விளக்க சொல்லுங்க. பணம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு திமுக கவுன்சிலர் நினைச்சாவே 50 கோடி ரூபாய் செலவு பண்ணி திமுக காரர் உள்ள ஒருத்தரோட சொத்தை வித்தாலே தமிழ்நாடு கடத்தி அடிச்சு. ஆமா, அவ்வளோ இருக்கு. ஏன்னா உங்க சொத்தை வித்தா கூட கண்டிப்பா தமிழ்நாடு கடத்தி அடிச்சிடலாம். சந்தோஷம்ப்பா, சொத்தை வித்து தர்றேன், நீ கடன் அடைச்சிரு. ஏன் உங்களோட 2 பேரோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி நிறைய தகவல்களை பகிர்ந்தீங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றி ஐயா. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை.